கடனாநதி ராமநதி அணைகள் நிரம்பியதால் அணைக்கு நீர்வரத்து அப்படியே வெளியேற்றம். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரள்வதால் 3 மாவட்ட தாமிரபரணி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தூத்துக்குடி ஆத்தூர் பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. சின்ன பிள்ளையாவது அனுப்பிவிடுங்க, நாங்க வேற எதுக்கு சொல்றோம். நெல்லை மாவட்டம் சம்பன்குளம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். மார்பளவு தண்ணீரில் செய்வதறியாது தத்தளிக்கும் பொதுமக்கள். தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் புன்னக்காயல் பகுதியில் அடைப்பு. தாமிரபரணி தண்ணீர் கடலில் கலக்க கொட்டும் மழையில் மண்ணை அகற்றிய பொதுமக்கள். வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் டிஸ்சார்ஜ். ஸ்ரீவைகுண்டம் கிளைச்சிறையில் இருந்த கைதிகள் பேரூரணி சிறைச்சாலைக்கு மாற்றம். செங்கோட்டையில் குடியிருப்புகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் மக்கள் வீடுகளுக்குள் சிக்கி தவிப்பு. வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு கொட்டும் மழையில் உணவு பொட்டலங்களை வழங்கிய காவல் ஆய்வாளர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரம், தேனி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் இன்று உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் மணலூர் சாஸ்திரி நகரில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தொடர் கனமழையால் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி பகுதியில் வெள்ளப்பெருக்கு. திருச்சியில் கனமழையால் சம்பா பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. திருச்சி அண்ணாநகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தென்காசியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு. இழப்பீடு வழங்குவதற்காக வெள்ள பாதிப்பு, பயிர் சேதங்களை கணக்கீடு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செம்பரம்பாக்கம் நீர் திறப்பையொட்டி அடையாறு ஆற்றங்கரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என அறிவுறுத்தல். திருச்செந்தூரில் சுமார் 100 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல். கடற்கரையில் பச்சை பாசி படிந்த பாறைகளை பார்த்து செல்லும் மக்கள். ஜாமீன் கிடைத்தும் சஞ்சல்குடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன். ஜாமீன் உத்தரவு ஆவணங்கள் கிடைக்க தாமதமானதால் அல்லு அர்ஜுன் சிறையிலிருந்து இன்று விடுதலை.
நடிகர் அல்லு அர்ஜுன் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. ரசிகர்கள் சிறைக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட பெரும்பாலான இந்தியர்கள் மீட்பு. தற்போது ரஷ்ய ராணுவத்தில் 19 இந்தியர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக மத்திய அரசு விளக்கம். ஆதார் அட்டையை ஆன்லைனில் இலவசமாக புதுப்பிக்க இன்று கடைசி நாள். 10 ஆண்டுகளாக ஆதார் அட்டையை புதுப்பிக்காமல் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தல். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு லக்னோ நீதிமன்றம் சம்மன். சாவர்கரை விமர்சித்த வழக்கில் ஜனவரி 25ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. தந்தை பெரியாரின் வழியில் மாநிலங்களின் சுயமரியாதையை மீட்க ஒன்றிணைவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக திமுக தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அழைப்பு. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக தேர்வர்கள் புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட தேர்வரை பாட்னா மாவட்ட ஆட்சியர் தாக்கியதால் அதிர்ச்சி. கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தீப் கோஷ், அபிஜித்துக்கு ஜாமீன். சிபிஐ 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாததால் நீதிமன்றம் உத்தரவு. தங்கள் மகளுக்கு இனி நீதி கிடைக்குமா என சந்தேகம் எழுந்துள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவ மாணவியின் பெற்றோர் வேதனை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேனில் தொடங்கியது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற இந்திய அணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபியை ஹைபிரிட் மாடலில் நடத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒப்புதல். இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் என அறிவிப்பு. 2வது T20 போட்டியிலும் பாகிஸ்தானை வீழ்த்தி தொடரை வென்ற தென்னாப்பிரிக்கா. பாகிஸ்தான் அணி 206 ரன்கள் குவித்தும் வெற்றி பெற முடியாத சோகம். பஞ்சாப் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி. ஜாம்ஷெட்பூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி. புரோ கபடி போட்டியில் பெங்களூரு அணியை பந்தாடிய புனே. தமிழ் தலைவாஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பாட்னா வெற்றி.